types of relationship. So relationship concept எதுக்குன்னு பார்த்தோம்னா in RDBMS we can share the data between tables. ஸோ ரெண்டு டேபிளுக்கு இடையில ஒரு சிங்கிள் டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டாஸை ஷேர் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டா பேஸில் தட் இஸ் RDBMSல ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கான்செப்டை உருவாக்கியிருக்காங்க. பஸ் ரிலேஷன்ஷிப் பார்த்தா மொத்தம் 4 டைப்ஸ், 1 to 1, 1 to many, many to 1, many to many. ஸோ 1 to 1, one entity in a table which is connected to the another entity in another table. ஸோ ஒரு சிங்கிள் என்டிட்டி எடுத்து ஒரு டேபிள் இருக்கிற ஒரு சிங்கிள் என்டிட்டியை இன்னொரு டேபிள் இருக்கிற ஒரு சிங்கிள் என்டிட்டியோட மட்டும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது 1 to 1. 1 to many எடுத்துட்டுனா ஒரு டேபிள் இருக்கிற ஒரு சிங்கிள் என்டிட்டி எடுத்து இன்னொரு டேபிள் இருக்கிற மெனி என்டிட்டிஸோட நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது 1 to many. அதுவே மெனி டு 1 எடுத்துட்டுனா டேபிள் 1ல இருக்கிற மெனி என்டிட்டிஸை டேபிள் 2ல இருக்கிற ஒரு சிங்கிள் என்டிட்டியோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது மெனி டு 1. Many to many na that is connected with many entities with many entities of table A and B respectively. So example பாருங்க இன்னும் clear-ஆ புரியும். First 1 to 1. In 1 to 1 relationship, one entity is related with only one other entity. With only one other entity. One row in a table is linked with only one row in another table and vice versa. For example, a student can have only one exam number. So நான் இது அப்படியே எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. எனக்கு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். டேட்டாபேஸோட நேம் ஸ்டூடெண்ட். ஸோ டேட்டாபேஸுக்குள்ள டேபிள் என்ன டேபிளோட நேம் பார்த்தோன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ், மார்க் டீட்டெயில்ஸ். இப்போ 2 டேபிள் இருக்கு. டேட்டாபேஸ் நேம் என்னது? ஸ்டூடெண்ட் இன்ஃபோ, அதான் டேட்டாபேஸ் நேம். அதுக்குள்ள இருக்கிற டேபிள் என்னென்ன இருக்கு? பர்சனல் டீட்டெயில்ஸ், மார்க் டீட்டெயில்ஸ். இது வந்து 2 டேபிள். இந்த டேபிளுக்குள்ள பர்சனல் டீட்டெயில்ஸுக்குள்ள அவனுடைய அட்மிஷன் நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த், பிளட் குரூப், ஃபோன் நம்பர், இந்த டேட்டாஸ் எல்லாமே இருக்கு. மார்க்ஸ் டீட்டெயில்ஸ்க்குள்ள அகைன் அவனுடைய நேம், தமிழ், இங்கிலீஷ், அதாவது மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் வைஸ் மார்க்ஸ் இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா யூனிக்கா இருக்கிற டேட்டா, அதாவது ஸ்டூடெண்ட்டோட யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் டேட்டா என்ன இருக்கு? அவருடைய அட்மிஷன் நம்பர். ஸோ அட்மிஷன் நம்பர் எதில் இருக்குன்னா பர்சனல் டீட்டெயில்ஸில் இருக்கு. மார்க் அப்படின்ற அந்த டேபிள் என்ன இருக்குன்னா நம்ம மார்க்ஸ் ரிலேட்டடான டேட்டாஸ் இருக்கு. அந்த ஸ்டூடெண்டோட மார்க் டேட்டாஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நான் இது எந்த ஒரு என்ட்ரியை, அதாவது ஸ்டூடெண்டோட ஒவ்வொரு என்ரோல் தட் இஸ் ரிஜிஸ்டர் நம்பரையும் எடுத்து அதில் இருக்கிற நேமோட நான் கனெக்ட் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் நேமோட கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு கிடைக்கிற ரிலேஷன்ஷிப் 1 to 1 என்டிட்டி. ஸோ அப்படி நம்ம அப்படி ரிலேஷன்ஷிப்பை ஃப்ரேம் பண்ணுறதுல நமக்கு என்ன கிடைக்குன்னா டேட்டா ஷேரிங். ஸோ நான் பர்சனல் டீட்டெயில்ஸில் கிளிக் பண்ணி பார்த்தாலும் எனக்கு மார்க்ஸ் இன்ஃபோ கிடைக்கும். மார்க்ஸ் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணி பார்த்தாலும் எனக்கு பர்சனல் டீட்டெயில்ஸில் இருக்கிற டேட்டாஸை நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ அப்போது ஒரு டேபிள் இருந்து வேற ஒரு டேபிள் இருக்கிற டேட்டாஸை நம்மளால் வியூ பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதனால தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஃப்ரேம் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல 1 row is connected with another டேபிள் இருக்கிற ஒரு சிங்கிள் ரோவோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதேமாரி வைஸ் வர்சா ஃபர்ஸ்ட் ரோ அந்த ஃபர்ஸ்ட் ரோ இன் டேபிள் 1 கனெக்டட் டு தி ஃபர்ஸ்ட் ரோ இன் டேபிள் 2. ஸோ அதே மாதிரி செகண்ட் ரோ டேபிள் 1 கனெக்டட் வித் செகண்ட் ரோ இன் டேபிள் 2. ஸோ அதே மாதிரி எல்லா ரோஸும் இருக்கிற டேபிள் 1லும் அடுத்த இருக்கிற ஒரு சிங்கிள் கனெக்ஷன் மட்டுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணிச்சுன்னா அது 1 to 1. ஸோ 1 to 1 ரிலேஷன்ஷிப்புக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. பாஸ்போர்ட், ஒரு ஒன் பர்சனுக்கு ஒரு பாஸ்போர்ட் மட்டும்தான் இருக்கும். இது என்ன சொல்லலாம் 1 to 1 ரிலேஷன்ஷிப். ஸோ அதேமாரி ஆதார் கார்டும் சொல்லலாம். அப்போ யூனிக்காக நம்ம அந்த ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம 1 to 1 ரிலேஷன்ஷிப். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். பேங்க்ல இருக்கிற ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டருக்கும் யூனிக்காக இருக்கிற அக்கௌண்ட் நம்பர், ஆதார் நம்பர். ஸோ இது மாதிரி நிறைய சொல்லலாம் 1 to 1 ரிலேஷன்ஷிப். அடுத்து 1 to many. In 1 to many relationship, one entity is related to many other entities. One entity is related to many other entities. That is, one row in a table A. One row in a table A is linked with many rows in a table B. That is more than one row in table B. Then one row in a table B is linked to only one row in table A. So second paragraph மட்டும் கிளியரா புரிஞ்சுக்கோ. டேபிள் ஏல இருக்கிற ஒரு ரோ டேபிள் பியில் இருக்கிற மெனி ரோவோட கனெக்ட் ஆகிருக்கும். அது அப்படி நம்ம ரிவர்சல் சொன்னோன்னா டேபிள் பியில் இருக்கிற
ஒரு ரோ table B is linked into only one row in table A. So இந்த இடத்துல எக்ஸாம்பிள் பாருங்க. One department has many staff members. One department has many staff members. So இந்த staff members என்ன கொடுத்துருக்கோம்னா department computer science இருக்கு, and then தமிழ் இருக்கு, maths இருக்கு. These are the departments. Next staff பார்த்தோன்னா அவங்களுக்குள்ள staff கஜலக்ஷ்மி, பிந்து, ராதா, ரமேஷ், மலையரசு. ஸோ தீஸ் ஆர் த ஸ்டாஃப் நேம் மெம்பர்ஸ், ஸ்டாஃப் மெம்பர்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸில் பார்த்தோன்னா 2 பேர் யார் யார் இருக்காங்க, கஜலக்ஷ்மி, பிந்து. ஸோ அதே கஜலக்ஷ்மி எடுத்திங்கன்னா அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் கனெக்ட் ஆகிருப்பாங்க. இதில் மட்டும் கம்ப்யூட்டர் மட்டும்தான். பட் டிபார்ட்மெண்ட் எடுக்கும்போது, கம்ப்யூட்டர் எடுக்கும்போது மெனி ஸ்டாஃப்ஸ் இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாஃப் பிலாங்ஸ் டு தி பர்டிகுலர் சிங்கிள் டிபார்ட்மெண்ட். அதாவது என்ன புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, டேபிள் ஏல இருக்கிற ஒரு சிங்கிள் ரோ டேபிள் பி இருக்கிற மெனி ரோஸை கனெக்ட் ஆகிருக்கும், கனெக்ஷன் பண்ணியிருப்போம். பட் டேபிள் பி இருக்கிற ஒவ்வொரு ரோவும் டேபிள் ஏவோட ஒரு டைம் மட்டும்தான் ஒன்லி ஒன் ரோ இஸ் கனெக்டட் வித் டேபிள் ஏ. டேபிள் ஏ இது வந்து ஒன் டு மெனி. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, கோர்சஸ் அண்ட் தென் ஐடி கார்டு, கோர்சஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கோர்சஸ் அண்டு ஸ்டூடெண்ட்ஸ் மெயின் ஒரு கோர்ஸை மெனி ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளால் படிக்க முடியும். ஒரு சிங்கிள் கோர்ஸை மெனி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க முடியும். அதுதான் வந்து ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப். அதே மெனி டு ஒன் அப்படி ஆப்போசிட் ஒன் டு மெனிக்கு. ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு அப்படி ஆப்போசிட்டாக மெனி டு ஒன். இன் மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப் மெனி என்டிட்டிஸ் கேன் பி ரிலேட்டட் வித் ஒன்லி ஒன் இன் அதர் என்டிட்டி. ஒன்லி ஒன் இன் other entity. For example, a number of staff member working in one department, a number of staff member working in one department, multiple rows in staff departments table is related with only one row in department table. அப்போ staff table என்ன இருக்கும், டிபார்ட்மெண்ட் டேபிளோட ஒரே டைமில் கனெக்ட் ஆகிருக்கும். பாருங்கள், இப்போ எல்லாருமே எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. இப்போ மெனி ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. யார் யார், சுகன்யா, பாலா, வளர்மதி. தீஸ் ஆர் த ஸ்டாஃப் மெம்பர்ஸ். ஸோ இவங்க எல்லாமே எதோடு எந்த டேட்டாவோட கனெக்ட் ஆகிருக்காங்கன்னா டிபார்ட்மெண்ட்டில் இருக்க கம்ப்யூட்டர் சயின்ஸோட. ஸோ மெனி ஸ்டாஃப்ஸ் கனெக்டட் வித் த சிங்கிள் டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர். ஸோ திஸ் ரிலேஷன்ஷிப் இஸ் கால்டு மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்குற மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப்கான ER டயக்ராம். ஸ்டூடெண்ட், கோர்ஸ், ஸ்டூடெண்ட், கோர்ஸ். ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஸ்டூடெண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க நேமு ஐடி இருக்கும். அவங்க என்ன பண்ணலாம், மெனி ஸ்டூடெண்ட் கேன் ஸ்டடி எ சிங்கிள் கோர்ஸ், கேன் ஸ்டடி சிங்கிள் கோர்ஸ். கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம். நெக்ஸ்ட் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். A many to many relationship occurs when multiple records in a table are associated with multiple records in another table. இப்போ நிறைய ரெக்கார்ட் டேபிள் ஏல எடுத்துகிட்டு போயிட்டு நிறைய ரெக்கார்ட் டேபிள் பியில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தான் வந்து என்ன சொல்லுவோம், மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். அதுதான் புக்குக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கான ரிலேஷன்ஷிப். ஸோ புக்ஸ் எடுத்து லைப்ரரியில் போனோன்னா நிறைய புக்ஸ் இருக்கும். அந்த ஒரு சிங்கிள் புக்கை வந்து நிறைய பேர் படிக்காங்க. அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு சிங்கிள் புக்கை படிக்கலாம். இதுதான் வந்து மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். ஸோ எக்ஸாம்பிள், கஸ்டமர்ஸ் அண்ட் ப்ராடக்ட். கஸ்டமர்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ். Customers can purchase various products and products can be purchased by many customer. So example 1 அது சொன்னது, அதாவது கஸ்டமர் இருக்காங்க, ப்ராடக்ட் இருக்காங்க. ப்ராடக்ட் நிறைய ப்ராடக்ட் இருக்கும், கஸ்டமர்ஸ் நிறைய கஸ்டமர் வாங்கலாம், ஒரு கஸ்டமர் நிறைய ப்ராடக்ட்டையும் வாங்கலாம். ஸோ இதுதான் வந்து மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். மெனி கஸ்டமர் கேன் பர்ச்சேஸ் மெனி ப்ராடக்ட், மெனி ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ்டு பை மெனி கஸ்டமர்ஸ். ஸ்டூடெண்ட் அண்ட் கோர்ஸ். A student can register for many courses of and a course may include many students. ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்டு நிறைய கோர்ஸை படிக்கலாம், நிறைய கோர்ஸை நிறைய ஸ்டூடெண்ட் படிக்கப்படலாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3, புக்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட். மெனி புக்ஸ் இன் எ லைப்ரரி ஆர் issued to many students. Many books are issued to many students. These are the example for
மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். ஸோ நம்ம இது வரைக்கும் ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். 1 to 1, 1 to many, many to 1, many to many.